அன்பார்ந்த பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, மக்கள் அதிகாரம் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஒன்றிய மோடி அரசு வருகிற ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனமான மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான ரயில்வே துறையில் அதில் ஓடக்கூடிய ரயில்களுக்கு கட்டண உயர்வுங்கிறத அமுல்படுத்த போகிறாங்க. அந்த கட்டண உயர்வு என்பது இன்றைக்கி சூப்பர் ஃபாஸ்ட்டு பெரிய பெரிய ரயில், முக்கியமான வேகமாக போகக்கூடிய ரயிலுக்கு 2 பைசாவும், சாதாரண எக்ஸ்பிரஸ்ஸு ரயில்களுக்கு 1 பைசாவும் கட்டண உயர்வு ஏற்றுறாங்க. அந்த கட்டண உயர்வு ஒரு 35 ரூபா 40 ரூபா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு அளவீடில் இருக்கும் அப்படின்றது பத்திரிகையில் செய்தி வருது. அப்போ ஏன் இப்போ திடீர்னு இந்த மோடி அரசு கட்டண உயர்வை இப்போ அமுல்படுத்துகிறாங்க? என்ன இப்போ ரயில்வே துறை என்ன நட்டத்தில் ஓடுதா? இல்லை வருமானம் குறைஞ்சி தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலையா? இல்லை அங்கே ஸ்டேஷனில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலையா? ரொம்ப அப்படியே வருமானத்தை நட்டத்தில் போயிட்டுருக்குதா அப்படின்னா கிடையாது. கடந்த 2023 2023 ஆண்டுகளில் சில ஆயிரம் கோடி வருமானத்தில் தான் லாபம் ஈட்டு கொடுக்கக்கூடிய துறையாக இன்றைக்கி ஒன்றிய மோடி அரசு நடத்துகிற ரயில்வே துறை இருக்குது அப்படின்றதான். அப்படி லாபம் ஏற்றினாலும் ஏன் இப்போ கட்டண உயர்வை கொண்டு வராங்க அப்படின்னா, இன்றைக்கி மோடி அரசு எந்த மக்களுக்காக ரயில்வே துறையை நடத்துது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ சமீப ஆண்டுகளில் வந்தே பாரத் போன்ற ஏசி பெட்டிகளை அதிகமாக கொண்ட ஏசி ட்ரெயினை தான் அதிகமாக துவங்கி விட்டுட்டுருக்குறாங்க. அப்போ ரயில்வே துறைங்கிறது நாட்டு மக்களோட வரி பணத்தில் உருவாக்கப்பட்டது. அவங்களோட வரியின் மூலமாக தான் இந்த ரயில்வே துறை உருவாகி வந்திருக்குது. அப்போ அந்த ரயில்வே துறையில் இன்றைக்கி தொழிலாளர்கள், ஊழியர்கள், ஸ்டேஷன் மாஸ்டர்கள், இப்படி பல பேர் உழைப்புனால அதோட வருமானம் வந்துட்டுருக்குது. அப்படி வரக்கூடிய வருமானத்தை யாருக்காக ரயில் விடுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் அப்படின்றதான். குறிப்பாக வந்தே பாரத் ட்ரெயின் தான் அதிகமாக விட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த வந்தே பாரத் ட்ரெயினில் எவ்வளோ கட்டணம் கொடுத்துட்டு போகிறாங்கன்றதை நாம் பார்க்கணும் அப்படின்றதான். கிட்டத்தட்ட சாதாரணமாக திருச்சியிலேருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு போகணுன்னா, இல்லை பெங்களூர் போகணுன்னா 1500 2500 3000 இப்படி கட்டணம் கொடுத்துட்டு போகிறவங்க தான் போக முடியும் அந்த வந்தே பாரத்தில். நம்மளை மாதிரி அன்ரிசர்வ்டில் போகிறவங்க, இல்லை அந்தியோதயில் போகக்கூடிய மக்கள் ஒரு 50 ரூபா 100 ரூபா 300 ரூபா இப்படி கொடுத்துட்டு போக முடியுமானா முடியாது. அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மேட்டுக்குடிகள், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், ஐடி பார்க்கில் வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய முதலாளிகள், அதிகாரிகள், அவங்க இன்றைக்கி இந்த ரயில் மூலமாக பயணிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளை இன்றைக்கி ஏற்படுத்துகிறாங்க. 10% மக்கள், அந்த 10% மக்களுக்காக இன்றைக்கி இந்த ரயில் விடப்படுது அப்படின்றதான். ஆனால் யாரோட காசில் விடப்படுதுன்னா, இந்த நாட்டில் 90% மக்களோட உழைப்பிலும் வேர்வையிலும் உருவான ரயில்வே துறையில் உருவான வருமானத்தில் 10% மக்களுக்கு ரயில் கட்டணம் ரயிலை விடுறாரு வந்தே பாரத் மோடி அரசு. ஆனால் 90% மக்கள், நடுத்தர மக்களும், சாதாரண கூலி ஏழை விவசாயிகளும், தொழிலாளர்களும், மாணவர்களும், சாதாரண பொதுமக்கள் போகிறதுக்கு இன்றைக்கி அன்ரிசர்வ்டு பெட்டியை அதிகரிக்கிறது கிடையாது. அந்தியோதயா ட்ரெயினுங்கிறது ஒன்று இங்கிட்டு போதும், ஒன்று அங்கிட்டு வருது. இன்றைக்கி அந்தியோதயா ட்ரெயினை வந்து அதிகரிக்கிறது கிடையாது. ஆனால் வந்தே பாரத் ட்ரெயினை வந்து அதிகரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரயில்வே துறையோட வருமானம் மேட்டுக்குடிகளுக்காக தான் செலவு பண்ணுது. அதுதான் மோடி அரசாங்கத்தோட நோக்கமாக இருக்கே தவிர, சாதாரண உழைப்பாளி மக்களுக்கும், தொழிலாளர்களுக்கும், விவசாயிகளுக்கும் அந்த மக்களுக்காக ட்ரெயின் விடுற நிலைமை கிடையாது அப்படின்றதான். அப்போ மேலும் வந்து 10 நாள் இப்போ 1 பைசா அளவில் தான் நாங்கள் கட்டணம் ஏற்றுறோம், இன்னும் பெரிய அளவு தொகை இல்லைன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட நாடகம் ஆடுறாங்க. அப்போ சாதாரண மக்கள் மீது கொஞ்சம் கொஞ்சமாக காசை பிடுங்குற வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ மக்களோட வருமானங்கிறது மேலும் மேலும் இன்றைக்கி வாழ்க்கையில் குறைஞ்சிட்டே இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம், வருமானம் இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது, சரியான வியாபாரம் இல்லை, இப்படி தான் சிறு வியாபாரிகள்லேருந்து, விவசாயிகள்லேருந்து, தொழிலாளர்கள்லேருந்து புலம்புறாங்க. அப்போ அவங்களோட வருமானத்தை பறிக்கிற விதமாக இந்த கட்டண கொள்ளை இருக்குது அப்படின்றதான். அப்போ சாதாரண மக்கள்கிட்ட அந்த வருமானத்தை பறித்து, அவங்களோட குறைந்தபட்ச வருமானத்தை பறித்து முழுக்க அந்த 10% இருக்கக்கூடிய மேட்டுக்குடி பணக்காரர்களுக்கு, கார்ப்பரேட்டு அதிகாரிகளுக்கும் இவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவுக்கு தான் இந்த கட்டண உயர்வுங்கிறது உருவாகிருக்கு அப்படின்றது தான். அப்போ நாம் இன்றைக்கி வந்து எல்லாத்து மக்களுக்கும் சிந்திக்கணும் அப்படின்றது தான். அப்போ எல்லா மக்களோட வரிப்பணத்தில் உருவான ரயில்வே துறை இன்றைக்கி அவர்களுக்கு செலவு பண்ணுறதை நாம் எதிர்த்து போராடணும் அப்படின்றதான். இன்றைக்கி ஒரு அந்த ட்ரெயின் இங்கிட்ட அங்கிட்டு போகுது, அதுக்கு பதிலாக ஒரு 10 ட்ரெயின் விடுங்க. அன்ரிசர்வ்டு பெட்டியை ஒரு இதில் வந்து 10 பெட்டி கொண்டு வாங்க. நாட்டில் 90% மக்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அதிகமான பெட்டிகளை வந்து தானே உருவாக்கணும். 10% இருக்கக்கூடிய மக்களுக்கு 10 பெட்டியும்,
90% இருக்கக்கூடிய மக்களுக்கு வெறும் 3 பெட்டியும் 2 பெட்டியும் விட்டோம்னா எப்படி மக்கள் பயணிப்பாங்க? அப்போ 90% மக்களுக்கு தேவையான 10 அன்ரிசர்வ்டு பெட்டி ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருக்கணும். ஒரு பெட்டி 2 பெட்டி தான் 10% மேட்டுக்குடிகளுக்கு ஏசி பெட்டி இருக்கணும் அப்படின்றது தான். அப்போ ஏசி பெட்டி, சொகுசான பயணம், இதுக்கு மோடி அரசு அந்த வர்க்கத்திற்கு சேவை செய்கிறது. சாதாரண உழைப்பாளி மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் நடுத்தர மக்களுக்குமான எந்த சேவையும் குறைக்குது அப்படின்றதான், நம்மளோட வருமானத்தை பறிக்குது அப்படின்றதான். இந்த கட்டண உயர்வு சாதாரண உழைப்பாளி மக்களோட வருமானத்தை பறிப்பதற்கு எதிராக நாம் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். கட்டண உயர்வை நிறுத்துற வரைக்கும் நான் அனைவரும் எதிர்த்து போராட வேண்டும் அப்படின்றதான். அதே போல் ரயில்வே துறையை தனியார் மயமாக்க போகிறாங்க. அப்படி தனியார் மயமாக்குறது மூலமாக இன்றைக்கி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், குறிப்பாக ரயில்வே துறையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பாதி பேரை வந்து ஒப்பந்த தொழிலாளர்களாக மாற்றிருக்காங்க. பர்மனெண்ட் தொழிலாளர்கள் எடுத்துட்டாங்க. அப்போ அன்றாட அத்துக்கூலியாக மாற்றுற வேலையை தொழிலாளர்களை மாற்றுறாங்க. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அந்த ரயிலில் பயன்படுத்தக்கூடிய அனைவர்களையும் இன்றைக்கி குறைந்த கூலிக்கு வேலைக்கு செய்கிறாங்க. பல வட மாநிலேருந்து பாதி பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இது பண்ணுறாங்க. இப்படி அவர்களோட ஆதிக்கம், இங்கே வேலை வாய்ப்புங்கிறது சாதாரண அத்துக்கூலி தொழிலாளர்களாக ரயில்வே தொழிலாளர்கள் மாற்றப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, மொத்த ரயில்வே துறையும் தனியார் மயமாக்குவது அப்படின்றதான். இப்போ திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, சென்னை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, எக்மோர் இருக்குது, சென்ட்ரல் இருக்குன்னா அதெல்லாம் அம்பானி அதானிக்கு ரயில்வே ஸ்டேஷனு மொத்த ரயிலையும் பராமரிக்கிற வேலையை கொண்டு போயிடுவாங்க. அப்படி கொண்டு போனால் என்ன ஆகுனா, நம்ம நாட்டு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புங்கிறது பறி போகுது அப்படின்றது தான். அதே போல் தனியார் ரயில் விடுறதுக்கு, தனியார் ரயில் விடுறதுக்கு அவன் கொள்ளையடிக்கிறதுக்கு அனுமதி, ஆனால் தண்டவாளங்கள் பிற பராமரிப்பு விஷயங்கள் எல்லாமே அரசு செய்யணுமா. அப்போ மக்களோட வரி பணத்தை அவன் ரயில் விட்டு கொள்ளையடிப்பதற்கு நாம் எல்லா வசதிகளையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றிய மோடி அரசு இது செய்யுது அப்படின்றதான். அப்போ மொத்த ரயில்வே துறையும் ஒன்றிய மோடி அரசு வைத்திருக்கிறது மூலமாக ஒவ்வொரு மாநில மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதான். அதனால் ரயில்வே துறையை அந்தந்த மாநில அரசுக்கான அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வரணும். ஊழியர்களும் அதே போல் தொழிலாளர்களுக்கும் தங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லி ஒதுங்கி போயிடக்கூடாது. தனியார் மயங்கிறது உங்கள் ஒட்டுமொத்த ரயில்வே துறையும் தனியார் மயக்கி எல்லா தொழிலாளர்களையும் ஊழியர்களையும் வெளியேற்றுது. அப்போ கட்டண கொள்ளைக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க. அந்த மக்களோடு இணைந்து ரயில்வே தொழிலாளர்களும் ஊழியர்களும் ஒன்றிணைந்து போராட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டியிருக்குது. மோடி அரசாங்கத்தோட கார்ப்பரேட் ஒரு காவி பாசிச நடவடிக்கைக்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து போராடும் மூலம் தான் இந்த கட்டண கொள்ளைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். அந்த முடிவு கட்டக்கூடிய போராட்டங்களாக நாம் தமிழகம் முழுக்க இந்த கட்டண கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்பதை மக்கள் அதிகாரம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம்.